அதில் இருந்து நான் விட்டார் அதுதான் பசங்க சேரும்போது என்ன சார்ந்து பசங்க ஜாலியாக அஸ்ஸலாமுஅலைக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உடனடியாக இங்கே அனைவரும் ஒன்று கூடுமாறு அன்பாக தயவாக வேண்டிக் கொள்கின்றோம். சிறுவர் சிறுநீர்களுக்காக பொறுப்பாக போட்டவர்கள் அவர்களை கண்காணிக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். அப்துல்லா ஆங்காங்கே புகைப்படம் எடுப்பதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் நாம் வருகை தந்த நோக்கத்தை மறந்துவிடாமல் கருத்தில் கொள்ளுமாறு வேண்டுகிறோம். ஏனென்று சொன்னால் மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் தான் இவ்வாறான ஏற்பாடு செய்யப்படுகின்றது. இதனூடாக நாம் எதிர்பார்க்கின்ற பிரயோஜனம் கூடிய அதிக அளவை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஏற்பாட்டாளர்களது அவாவும் ஆசையும் என்பதை நினைவில் கொள்ளவும். என்றால் இது போன்ற சந்தர்ப்பங்கள் இதற்கு பின்னால் அமைய வேண்டுமானால் இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய ஒழுங்கமைப்பு கட்டுப்பாடு எவ்வாறு பின்பற்றுகின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதற்கு எங்களுக்கு இலகுவாக இருக்கும் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, நாங்கள் மதீனாவுடைய ஹரம் எல்லையை தாண்டி குரைதா என்ற பகுதியை தாண்டி ஹர்ர ஷர்கியாவை தாண்டி இப்போது குரைதா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு இடத்திலே இருக்கிறோம். இந்த இடத்திலே நாங்கள் மிக முக்கியமான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக தயாராக இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இருக்கக்கூடிய இந்த இடம் எரிமலை வயல் என்று அழைக்கப்படுகிறது. அரபியிலே ஹர்ரா என்று சொல்லுவார்கள். இந்த ஹர்ராவுடைய பெயர் ஹர்ரத் ரிஹாத் அல்லது ஹர்ரத் ரஹத் என்று அழைக்கப்படும். இந்த எரிமலை வயல் கிட்டத்தட்ட மதீனாவுடைய தென்கிழக்கிலே இருந்து மக்கா வரையிலே நீண்டு செல்கிறது. இதனுடைய தூரம் 310 கிலோமீட்டர்கள். அதே போன்று இதனுடைய அகலம் வித்தியாசப்படும்.
இந்த எரிமலை வயல்கள் என்பது எரிமலைகள் உருவாகக்கூடிய எரிமலைகள் ஏற்படக்கூடிய எரிமலைகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த ஹர்ரத் ரஹத் என்ற எரிமலை வயலிலே மாத்திரம் 700க்கும் மேற்பட்ட எரிமலைகள் காணப்படுகின்றன. நாங்கள் இப்போது இருக்கக்கூடிய இந்த எரிமலை பகுதிதான் மிக முக்கியமான ஒரு பகுதி. இப்படி 700க்கும் மேற்பட்ட எரிமலைகளை கொண்ட இந்த பகுதியிலே தான் நாங்கள் இப்போது இருக்கிறோம். இது கிட்டத்தட்ட 310 கிலோமீட்டர்களை கொண்டது. மக்காவிலே வாதி ஃபாத்திமா வரையிலே மக்காவுக்கு நெருக்கமாக இது செல்கிறது. இது போன்று பெரிய அளவிலே இருக்கக்கூடிய எரிமலை வயல்கள் அரபு தீபகற்பத்திலே 13 இடங்களிலே காணப்படுகின்றது. இந்த 13 இடங்களிலே எங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இன்னொரு எரிமலை வயல் தான் ஹர்ரத் ஹைபர் ஹர்ரா என்று அழைக்கப்படக்கூடியது. ஒட்டுமொத்தமாக ஹைபர் ஹர்ராவில் மாத்திரம் 400 எரிமலைகள் காணப்படுகின்றன. முழு அரபு தீபகற்பத்திலும் கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட எரிமலைகள் காணப்படுகின்றன 13 இந்த எரிமலை வயல்களிலும். இது அல்லாமல் சின்ன சின்ன எரிமலைகள் வயல்கள் காணப்படுகின்றன. இந்த எரிமலைகளை பொறுத்தவரையிலே இவைகள் அமைதியான எரிமலைகளாக இருக்கின்றன. நாங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே அரபு தீபகற்பத்திலே கடைசியாக இறுதியாக ஒரு எரிமலை வந்ததென்றால் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த ஜபல் மல்சா என்று அழைக்கப்படக்கூடிய அல்லது ஜபலுல் மலீசா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த இடத்திலே தான் அது நிகழ்ந்திருக்கிறது. அது மறுமை நாளைக்கு முன்னால் நடக்கக்கூடிய மறுமை நாளின் சிறிய அடையாளங்களில் ஒரு அடையாளமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த ஒரு நெருப்பை அது குறிப்பதாக அதிகமான வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதை பற்றி நான் உங்களுக்கு பின்னால் சொல்கின்றேன். எரிமலைகள் என்பது நிலத்துக்கு கீழால் கற்குழம்புகள் காணப்படுகின்றன. பாறைகள் குழம்பு வடிவத்திலே திரவ வடிவத்திலே காணப்படுகின்றன. இந்த பாறைகள் அழுத்தம் அதிகரிக்கின்ற பொழுது அது பூமியை நோக்கி மேலெழும்புகின்றது. இப்படி மேலெழும்பினால் அது எரிமலை துளைகள் ஊடாக அரபியிலே சொல்லுவார்கள் ஃபூவஹத்து புர்கான், எரிமலை வாயில். இந்த மலையிலும் கூட எரிமலை வாயில் இருக்கிறது. அது ஒவ்வொரு இடத்திலும் பெரிய ஒவ்வொரு அளவிலே இருக்கும். அரபு தீபகற்பத்திலே பெரிய ஒரு எரிமலை வாயில் இருப்பது என்றால் வாபா என்று சொல்வார்கள். இங்கே இருக்கக்கூடிய ஒரு எரிமலை துளை இருக்கிறது. இதிலேதான் கடைசியாக அரபு தீபகற்பத்திலே எரிமலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த எரிமலை எப்போது ஏற்பட்டது என்றால் 1256 ஹிஜ்ரி 654 ஆண்டு அந்த எரிமலை இங்கே ஏற்பட்டது. இந்த எரிமலை ஏற்பட்டு அது வெளிப்படுகின்ற பொழுது அதனால் வெளிப்படக்கூடிய அந்த திரவத்துக்கு லாவா என்று சொல்வார்கள். அது பூமிக்குள்ளே இருக்கின்ற பொழுது அதற்கு இன்னொரு பெயர் சொல்வார்கள். பூமிக்குள்ளே அது கட்டியாகினால் அதற்கு புளூட்டோன் என்று சொல்வார்கள். பூமிக்குள்ளே அது இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அதற்கு மக்மா என்று சொல்வார்கள். எனவே இது மக்மா வெளிப்பட்டு பூமிக்கு வருகின்ற பொழுது அதற்கு நாம் லாவா என்று சொல்வோம். இப்படி வெளிப்பட்டால் மிகப்பெரிய ஆபத்துக்களை அது உலகத்திலே ஏற்படுத்த முடியும். எரிமலைகள் சிலது அமைதியானதாக இருக்கும், சிலது மிகப்பெரிய ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நாளாந்த உலகத்திலே எரிமலைகள் ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. இந்த எரிமலைகள் ஏற்படுவதற்கு முன்னால் நீங்கள் பல பூமி குலுக்கங்களை உணர்வீர்கள். இந்த பூமி குலுக்கங்களுக்கு ஒரு காரணம் என்னவென்றால், பூமி அதிர்வுகளுக்கு ஒரு காரணம் என்னவென்றால், இந்த நிலத்துக்கு கீழால் இருக்கக்கூடிய அதாவது கற்குழம்புகள் அழுத்தத்தின் காரணமாக பாறைகளிலே மோதுகின்றன. இப்படி மோதுகின்ற பொழுது பாறைகளிலே வெடிப்புகள் ஏற்படுகின்றது. இந்த வெடிப்புகளினால் ஒரு சத்தம் கேட்கும். எரிமலை ஏற்படுவதற்கு முன்னால், பூகம்பங்கள் ஏற்படுவதற்கு முன்னால் இந்த சத்தம் கேட்கும். அதே போன்று அந்த சத்தத்திற்கு பிறகு பூகம்பங்கள் உருவாக ஆரம்பிக்கும். எரிமலைகள் வருவதற்கு முன்னால் அங்கே பூகம்பம் நடக்கும். அதே போன்று இடிப்பதை போன்ற சத்தங்களும் அங்கே கேட்கும். நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த அரபு தீபகற்பத்திலே இறுதியாக நடந்த எரிமலை இந்த இடத்திலே தான் நடக்கிறது. இந்த மலையிலே இருந்துதான் அது வெளிப்படுகிறது.
ஒளிக்கட்டி மதீனாவை நெருங்குகிறது. மதீனாவிலே உள்ள மக்கள் எல்லாம் பயந்தார்கள். இந்த எரிமலை எங்களை தாக்கிவிடுமோ என்று நினைத்தார்கள். ஏனென்றால் இது போன்ற ஒரு நிகழ்வை அவர்கள் கண்டதில்லை. கிட்டத்தட்ட அரபு தீபகற்பத்திலே மிக உயிரோட்டமுள்ள ஒரு எரிமலை குழம்பு இருக்கக்கூடிய இடம் இந்த இடம்தான். இதற்கு சொல்வார்கள் எரிமலை குழம்பு அறைகள் என்று. நிலத்துக்கு கீழால் குழம்புகள் அறைகளாக காணப்படும். இந்த அறைகள் 1 கிலோமீட்டர் இருந்து 10 கிலோமீட்டர் வரையிலே நிலத்துக்குள்ளே இருக்கும். இந்த இடத்திலே 13 முறை எரிமலை ஏற்பட்டிருக்கிற வரலாற்றிலே 5000 வருடங்களிலே 13 முறை எரிமலை ஏற்பட்டிருப்பதனால் இதுதான் மிக முக்கியமான ஒரு எரிமலையாக கருதப்படுகிறது. எனவே இது எப்போது வெடிக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் கடைசியாக எரிமலை வெடித்த பொழுது மதீனா வாசிகள் எல்லாம் பயந்தார்கள். மஸ்ஜிது நபவியிலே ஒன்று சேர்ந்தார்கள். ஒன்று சேர்ந்து அல்லாஹு தஆலாவை துஆ கேட்டார்கள். அவர்கள் கொடுக்க வேண்டியவைகளை எல்லாம் கொடுத்தார்கள். தங்களுடைய அடிமைகளை எல்லாம் விடுதலை செய்தார்கள். பயங்கரமான காட்சியாக இருந்தது. ஏனென்றால் இப்போது ஒரு எரிமலை வரும் என்றால் அதற்கு பிறகு இன்னும் 10,000 வருடங்களுக்கு பிறகுதான் எரிமலைகள் உருவாகும். இன்றைய காலத்திலே போன்று அல்லது பல 100 வருடங்களுக்கு பிறகு எரிமலைகள் உருவாகும். இன்றைய காலத்திலே போன்று தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருக்கவில்லை. இன்றைக்கு உலகத்திலே நடக்கக்கூடிய எரிமலைகளை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு புவியியலாளர்கள் நிலவியலாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஒரு நாளையில் நிலத்துக்குள்ளே எப்போதும் அந்த மோதல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு நாளில் மாத்திரம் 2 ரிக்டருக்கும் குறைவான 8000 பூமி குலுக்கங்கள் ஏற்படுகிறது. அந்த 8000 பூமி குலுக்கங்களையும் மக்களால் உணர முடியாது. ரிக்டர் 3.5 ரிக்டருக்கு கீழால் இருக்கக்கூடிய எந்த ஒரு பூமி குலுக்கத்தையும் மக்களால் உணர முடியாது. பூமி குலுக்கம் என்பது பூமி அதிர்ச்சி என்பது 2 வகையிலே ஏற்படும். நான் ஏற்கனவே சொன்ன இந்த எரிமலை குழம்புகளின் அழுத்தத்தின் காரணமாக ஏற்படும் மோதலால் ஏற்படுகின்ற ஒரு பூமி அதிர்ச்சி. அதே போன்று டெக்டோனிக் தட்டுகள் என்று பூமியில இருக்கக்கூடிய தட்டுகள் நகர்வதால் ஏற்படக்கூடிய எரிமலை அல்ல பூமி அதிர்ச்சி. இந்த பூமி அதிர்ச்சிகளினால் பெரிய பாதிப்புகள் ஏற்படும் 2வது வகை பூமி அதிர்ச்சியினால். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது போன்ற நிலநடுக்கங்கள் எப்போது நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இதனால் நாங்கள் அனைத்தையும் உணர்வதில்லை, சிலரைத்தான் நாங்கள் உணர்கிறோம். உதாரணமாக ரிக்டர் அளவு என்பது 7 ரிக்டர். ஒரு 7 ரிக்டர் என்பது 6 ரிக்டரை விட 10 மடங்கு அதிகமானது. அதே போன்று 7 ரிக்டர் என்பது 5 ரிக்டரை விட 100 மடங்கு பவரானது. 4 ரிக்டரை விட 1000 மடங்கு பவரானது. எனவே இப்படித்தான் ரிக்டரை அளப்பார்கள். உலகத்திலே ஒரு 10 ரிக்டர் அளவு இதுவரைக்கும் பூகம்பங்கள் ஏற்பட்டதில்லை. அப்படி ஏற்பட்டால் பெரிய அளவு உலகத்திலே ஏற்படும். எனவே இந்த பூகம்பத்தை பொறுத்தவரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா தخرج நார் மின் அர்தில் ஹிஜாஸ் ஹத்தா தخرج நார் மின் அர்தில் ஹிஜாஸ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். துதிஉ அனாகல் இப்லி ஃபி புஸ்ரா, அரபி தீபகற்பத்திலே ஹிஜாஸ் பூமியிலே மறுமை நாளைக்கு முன்னால் ஒரு பூகம்பம் ஏற்படாமல் மறுமை நாள் ஏற்படாது. அந்த ஒரு நெருப்பு வெளிப்படாமல் மறுமை நாள் ஏற்படாது என்று சொன்னார்கள். அந்த நெருப்பு புஸ்ராவிலே இருக்கக்கூடிய ஒட்டகத்தின் களத்திலே தென்படும் என்று நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். புஸ்ரா என்பது சாமிலே சிரியாவிலே கிட்டத்தட்ட இந்த இடத்திலிருந்து 1000 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது. சரியாக இந்த இடத்திலே இருந்து 985 கிலோமீட்டர் தூரத்திலே புஸ்ரா இருக்கிறது. எனவே அப்போது ஏற்பட்ட அந்த பூகம்பத்தின் காரணமாக புஸ்ராவிலே இருக்கக்கூடிய ஒட்டகங்களிலே வெளிச்சம் தென்பட்டதா என்கின்ற ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் வரலாற்றிலே பதிந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இங்கே ஏற்பட்ட அந்த எரிமலையின் காரணமாக புஸ்ராவிலே ஒட்டகங்களிலே அந்த வெளிச்சம் தென்பட்டது. இந்த வெளிச்சம் மக்காவுக்கு தென்பட்டது. தைமாவிலே இந்த வெளிச்சத்தை வைத்து புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பிரமாண்டமான வெளிச்சமாக இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிந்திருக்கிறார்கள். இமாம் இப்னு அன்றைய காலத்திலே இமாம் நவவி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இங்கே இருக்கவில்லை. அதே போன்று அன்றைய காலத்திலே வாழ்ந்த ஒரு அறிஞர் டமஸ்கஸிலே இருந்தவர் அபு ஷாமா என்கின்ற ஹதீஸ் கலை அறிஞர். இந்த ஹதீஸ் கலை அறிஞர் அவருடைய நூலில் இது சம்பந்தமாக எழுதியிருக்கிறார். அதிலே மிக பிரமாண்டமாக இதை வர்ணித்திருக்கிறார். மதீனாவிலே, அதாவது
654வது ஆண்டு ஜுமாதுல் ஆஹிரா மாதம் 1ஆம் தேதி பெரும் சத்தம் கேட்கிறது. பெரும் இடி போன்று சத்தம் கேட்கிறது. இப்படி 2 நாள் சத்தம் கேட்டதற்கு பின்னால் திங்கட்கிழமை சத்தம் ஆரம்பிக்கிறது. புதன்கிழமை என்ன நடக்கிறது என்றால் பூமி அதிர்வு ஏற்படுகிறது. இந்த பூமி அதிர்வு கடுமையாக ஏற்பட்டு கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை காலையிலே லுஹாவுடைய நேரத்திலே பூமி அதிர்வு அமைதியாகிறது. இந்த பூமி அதிர்வு முடிந்தவுடனே பெரும் எரிமலை வெடிப்பு ஏற்படுகிறது. இந்த எரிமலை வெடிப்பு பெரும் நகரத்தை போன்ற ஒரு நெருப்பு மதீனாவில் இருந்து பார்க்கிறார்கள். மதீனாவில் இருந்து ஒரு தூரமான இடம் பெரும் நெருப்பு மேலே எழுகிறது. அந்த நெருப்பு அங்கே வருகிறது. வரக்கூடிய கற்களை எல்லாம் அவை கரைக்கின்றது. மரங்களை எல்லாம் கரைத்து விடுகிறது, விழுங்கி விடுகிறது. இப்படி அவர்கள் பயப்படுகிறார்கள். அதை அவர்கள் எப்படி வர்ணிக்கிறார்கள் என்றால் நரகத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது இன்னஹா தர்மி பிஷரரின் கல்கசர், அந்த நரகம் நெருப்பு பந்தலை நெருப்பு பொறியை வீசும். அது மாளிகையின் அளவு இருக்கும், மாளிகையை போன்றிருக்கும். கஅன்னஹு ஜிமாலத்துன் சுஃபர், அது மஞ்சள் ஒட்டகத்தை போன்றிருக்கும். அதனுடைய நிறம் மஞ்சள் ஒட்டகத்தை போன்றிருக்கும். இதை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இந்த எரிமலை இருந்தது என்று வரலாற்றிலே மதீனாவிலே இருந்தவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான நிகழ்வு. இந்த ஆண்டிலேதான் மதீனாவிலே மஸ்ஜிது நபவியும் இன்னொரு காரணத்தினால் எரிகிறது. மஸ்ஜிது நபவியிலே தீப்பற்றி எரிந்து மஸ்ஜிது நபவியுடைய பெரும்பாலான பகுதிகள் இந்த வருடத்தில் தான் அந்த நிகழ்வும் நடக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது வரலாற்றிலே முக்கியமான ஒரு நிகழ்வு. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய புவியியலாளர்கள், நிலவியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இதை விட அப்போது வந்ததை விட மிக பிரமாண்டமான அளவிலே ஒரு பூகம்பம் எரிமலை வெடிப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது. ஏனென்றால் சிலவேளை அது புஸ்ராவுக்கு தென்பட்டிருக்க வாய்ப்பில்லை. இதை விட பெரிய அளவிலே வந்தால்தான் அது புஸ்ராவுக்கு தென்படும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இமாம் இப்னு கதீர் அவர்கள் அவருடைய ஆசிரியர் அலி இப்னு அபில் காசிம் என்று சொல்லக்கூடியவரிடத்திலே இருந்து ஒரு செய்தியை சொல்கிறார். அந்த அலி இப்னு அபில் காசிம் என்ன சொல்கிறார் என்றால் என்னுடைய தந்தையிடத்திலே புஸ்ராவிலே இருக்கக்கூடிய நாட்டுப்புற அரபிகள் அன்று காலையிலே ஒட்டகத்தின் கழுத்துகளிலே வெளிச்சம் தென்பட்டது என்று சொன்னார்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஒளியினால் சில நேரம் வெளிச்சம் தென்பட்டிருக்கலாம். ஆனால் புவியியலாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இதைவிட பெரிய ஒரு பிரமாண்டமான நெருப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது இந்த ஹர்ராவில் அல்லாமல், இந்த எரிமலை வயலில் அல்லாமல் ஹைபர் எரிமலை வயலிலே தான் அது அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது புஸ்ராவுக்கு சற்று நெருக்கமாக இருக்கிறது. அப்படி அது மேலே இருக்கிறது. அது ஏற்பட்டால் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஏனென்றால் அவர்களுடைய ஆய்வின்படி 85 கிலோமீட்டர் நெருப்பு மேலே சென்றால் தான் புஸ்ராவிலே உள்ளவர்கள் பார்க்க முடியும். 85 கிலோமீட்டர் நெருப்பு மேலே செல்ல வேண்டும். அப்படி சென்றால் தான் புஸ்ராவில் உள்ளவர்கள் பார்க்க முடியும். எனவே அப்படியான ஒரு எரிமலை ஏற்பட்டிருப்பதற்கு வாய்ப்பில்லை. இதற்கு பிறகுதான் அப்படி ஏற்படும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த நேரத்திலே சாதாரணமாக புஸ்ராவிலே அது தென்பட்டிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு தெரியாது எப்போது அடுத்த எரிமலை ஏற்படும் என்பது எங்களுக்கு தெரியாது. அதற்கு பக்கத்திலே நாங்கள் இருக்கிறோம். எரிமலை வயல்கள் பல படர்ந்து எல்லா இடத்திலும் காணப்படுகிறது. அப்படி எரிமலை ஏற்படுகின்ற பொழுது அதிலே இருந்து தெளிக்கக்கூடிய துகள்கள் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிலிப்பீனிலே 1991ஆம் ஆண்டு ஏற்பட்ட எரிமலையின் காரணமாக அதனுடைய துகள்கள் 35 கிலோமீட்டர் மேலே சென்றது. 35 கிலோமீட்டர் என்பது துபாயில இருக்கக்கூடிய புர்ஜ் கலீஃபாவை விட 60 மடங்கு மேலே. அந்த அளவுக்கு அதனுடைய துகள்கள் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு மேலே சென்றது. அதன் காரணமாக முழு உலகத்திலும் வெப்பநிலை 1/2 செல்சியஸ் குறைந்தது. எங்களுக்கு தெரியும் இந்த லாவாவுடைய வெப்பநிலை 700 1300 வரையிலே செல்சியஸ் அளவை கொண்டது. கடுமையான வெப்பத்தை கொண்டது. ஆனால் அது மேலே வந்ததற்கு பிறகு அதனால் ஏற்படக்கூடிய புகை மண்டலங்களினால் சூரியனிலே இருந்து வரக்கூடிய கதிர்கள் அடைக்கப்படுவதனால் உலகத்திலே ஒரு குளிர்ந்த தன்மை, வெப்பநிலை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த விஷயத்தை நாம் வாசித்ததற்கு பிறகுதான் எங்களுக்கு விளங்குகிறது. மதீனாவிலே அந்த வரலாற்றை பற்றி சொன்னவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இங்கே நெருப்பு எரிந்தாலும் காற்று சற்று கூலாக இருந்தது, காற்று குளிராக இருந்தது என்று எழுதி வைத்திருக்கிறார்கள்.
இதை வாசித்த பிறகுதான் தெரிகிறது இப்படியான ஒரு நிகழ்வு வருகின்ற பொழுது இப்படியான ஒரு நிலைமை வளிமண்டலத்திலும் சுற்றுச்சூழலிலும் பல மாற்றங்கள் ஏற்படும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த எரிமலையிலே இருந்து நாங்கள் பாடம் பெற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு முன்னறிவிப்பு இங்கே நடந்திருக்கிறது அல்லது இதற்கு பிறகு நடக்க இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பெரிய அளவிலே 85 கிலோமீட்டர் அளவிலே எரிமலை நெருப்பு வீசக்கூடிய எரிமலை ஏற்பட்டால் முழு மதீனாவும் அழிந்திருக்கும் என்று சொல்கிறார்கள். எனவே அது இதற்கு பிறகு வேறு இடங்களிலே ஏற்படலாம் என்று அதனால் தான் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹு ஆலம், அல்லாஹு தாலா மிக அறிந்தவன். ஏதோ இப்படியான எரிமலைகள் உலகத்திலே கடும் பாதிப்பை ஏற்படுத்தும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது எங்களுக்கு மறுமை நாளை ஞாபகப்படுத்துகிறது. அல்லாஹு தாலா சூரத்து ஜல்சலாவிலே என்ன சொல்கிறார் என்றால், இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, பூமி குலுக்கப்படும் பொழுது, பூமி கடுமையாக குலுக்கப்படும் பொழுது, வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி அதற்கு கீழே இருக்கக்கூடிய பாரங்களை வெளியேற்றுகின்ற பொழுது. இன்றைக்கு ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இன்றைய சென்ற நூற்றாண்டின் அரைவாசி பகுதி வரையிலே உலகத்திலே எரிமலைகளுக்கும் நிலநடுக்கங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி அவர்கள் தெரியாமல் இருந்தார்கள், ஆய்வு இல்லை. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொன்னார் என்றால், இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி நிலநடுக்கம் ஏற்பட்டு பூமி அதற்கு கீழே உள்ள பாரங்களை சுமைகளை வெளியேற்றும் என்று சொன்னார்கள். அப்ப எரிமலைக்கும் நிலநடுக்கத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு இங்கே சுற்றி காட்டப்பட்டிருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் அவர்கள் சொல்கிறார்கள், பூமிக்கு கீழால் உள்ள பகுதி மேலால் உள்ள பகுதியை விட பாரமாக இருக்கும். பூமிக்கு கீழால் உள்ள பகுதி மேலால் உள்ள பகுதியை விட பாரமாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான் என்றால், வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி சுமைகளை பாரங்களை வெளியேற்றும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இதுவும் இன்றைய காலத்திலே தான் பல கருவிகளை வைத்து ஆய்வாளர்கள், விஞ்ஞானிகள், நிலவியலாளர்கள், புவியியலாளர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சூறாவிலே அல்லாஹு தாலா எங்களுக்கு மறுமை நாளை பற்றி இப்படி சொல்கிறார். உலகத்திலே சாதாரணமாக ஏற்படக்கூடிய நிலநடுக்கங்களினால் ஒரு நிமிடத்தில், ஒரு செகண்டில் ஒரு முழு நகரமே அழிந்து விடுகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து விடுகிறார்கள். பல கட்டிடங்கள் ஒரே அடியாக அழிந்து நொறுங்கி விடுகிறது. இருந்த நகரமே இடம் தெரியாமல் மாறிவிடுகிறது. அப்படிப்பட்ட பூமி அதிர்ச்சியை நாங்கள் பார்க்கிறோம் உலகத்திலே. ஆனால் அல்லாஹு தாலா சொல்கிறான், பூமியை அதிரும், கடுமையாக அதிரும், அவசரமாக அதிரும். அந்த சொல்லுக்கு அந்த அர்த்தங்கள் எடுக்கலாம். இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வகாலல் இன்சானு மாலஹா, மனிதன் கேட்பான், இந்த பூமிக்கு என்ன நடந்தது என்று ஆச்சரியமாக கேட்பான். இதற்கு என்ன நடந்திருக்கிறது, ஏன் இப்படி இந்த பூமி அதிர்கிறது என்று மனிதன் பார்ப்பான். காபிர்கள் பார்ப்பார்கள், யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா, அந்த நேரத்தில் பூமி தன்னுடைய செய்தியை சொல்லும். இந்த இடத்தில் இந்த மனிதன் பாவம் செய்தான், இந்த இடத்தில் இப்படியான விஷயங்கள் நடந்தது. ஒவ்வொரு மனிதனுக்கு எதிராகவும் இந்த பூமி சாட்சி சொல்லும். அங்கே நடந்த விஷயங்களை பூமி சொல்லும். அல்லாஹ்விடத்திலே நாளைக்கு சாட்சி சொல்லக்கூடிய சாட்சியாளர்களிலே இந்த பூமியும் உண்டு. எனவே யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா, பூமி தன்னுடைய செய்திகளை அறிவிக்கும். பிஅன்ன ரப்பக அவ்ஹாலஹா, ஏனென்றால் உம்முடைய இறைவன் அல்லாஹு தஆலா அந்த பூமிக்கு கட்டளையிட்டான், அதற்கு வஹி அறிவித்தான், அதற்கு இதை சொல்லுமாறு சொன்னான். பூமியில் நடந்த விஷயங்களை பூமி சொல்லும், அதனுடைய செய்திகளை சொல்லும். எனவே அல்லாஹு தஆலா சொல்கிறான், بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم, மனிதர்கள் அந்த நாளையிலே கூட்டம் கூட்டமாக தங்களுடைய அமல்களை பார்ப்பதற்கு வெளிப்படுவார்கள். فمن يعمل مثقال ذرة خيرا يرى, எவர் ஒருவர் குறைந்த அளவு அமல் செய்கிறாரோ, எந்த அணுவளவாவது நன்மை செய்கிறாரோ அந்த நன்மையை அவர் கண்டுகொள்வார். ومن يعمل مثقال ذرة شرا يرى, யார் ஒரு அணுவளவு தீமை செய்தாரோ அதையும் அவர் கண்டுகொள்வார் என்று அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். இது மறுமை நாளின் நிகழ்வு. இது போன்ற உலகத்திலே நடக்கக்கூடிய சாதாரணமான இந்த நிகழ்வுகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாங்கள் விளங்கிக் கொண்டால் மறுமை நாள் எப்படிப்பட்ட ஒரு கடுமையான பாதிப்பு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இன்றைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த சாதாரணமான நெருப்பை விட நரக நெருப்பு எவ்வளவு கொடூரமானது, பன்மடங்கு கொடூரமானது என்பது எங்களுக்கு தெரியும். எனவே
எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நாங்கள் இந்த மாதிரியான நிகழ்வுகளிலே இருந்து படிப்பினை பெற்று எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக, சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அமல்களை செய்யக்கூடிய நல்ல மக்களாக, நரகத்தை விட்டும் எங்களை தூரமாக்கக்கூடிய பாவமான காரியங்களிலே இருந்து விடுபடக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா ஆக்க வேண்டும். இது சம்பந்தமாக ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேளுங்கள். நான் நிலவியலாளரோ புவியியலாளரோ இல்லை என்றால் நிலவியல் அறிஞர்களும் புவியியல் அறிஞர்களும் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளை வாசித்திருக்கிறேன். அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து வைத்திருக்கிறேன். ஏதாவது கேட்கணுமா? இது வந்து ஜபல் மல்சா. நீங்க கூகுள் ஏத்துல வந்து குறைதா மந்திகத்து குறைதான்னு அடிச்சு பார்த்தால் அதுக்கு பக்கத்துல வந்து இந்த மலை இருக்கும். இதுல வந்து பூகம்பம் கிட்டத்தட்ட இதனுடைய ஆழம் கீழே உள்ளுக்கு 40 மீட்டர்கள் ஆழமாக இருக்கும். பூகம்பம் வரக்கூடிய, அதாவது எரிமலை வரக்கூடிய இடங்களில் இவ்வாறு தான் காணப்படும். கிட்டத்தட்ட இந்த ஹர்ரத் ரகத்தில் மட்டும் 700க்கும் மேற்பட்ட பூகம்பங்கள் இருக்கின்றன. எப்போது வெடிக்கும் என்று தெரியாது. அரபு தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய பூகம்பங்களை பொறுத்தவரையிலே அந்த பூகம்பங்கள் அதாவது செயலிழந்ததாக இல்லை, அவைகள் உறங்கியதாகத்தான் இருக்கிறது. அது இறந்து போனதாக இல்லை. எப்போது வெடிக்கும் என்று தெரியாது. ஆக கூடுதலாக 5000 வருடத்திலே 13 முறை இந்த இடத்திலே நெருப்பு வெளிவந்திருக்கிறது, பூகம்பம் வெளிப்பட்டிருக்கிறது. இந்த நீங்க மலையில வந்து ஒரு அமைப்பு இருக்கும், இப்படி ஒரு வட்டமான பூகம்பம் வரக்கூடிய, பொதுவாக அதாவது எரிமலை வரக்கூடிய இடங்கள் அவ்வாறு தான் காணப்படும். கீழே